வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இது 21 தவணை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 21 தவணை எப்போ தான் வழங்க போகிறாங்க, ஸோ தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. ஸோ எப்போ தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான இந்த 21 தவணை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முக்கியமான தகவல் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 3 தவணைகளாக தலா ரூபாய் 2000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. சமீபத்தில் ஏற்பட்ட கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சில மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு மட்டும் அரசு முன்னதாகவே தவணை தொகையை விடுவித்தது. ஆனால் மற்ற மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் இன்னும் தங்கள் தவணைக்காக காத்திருக்கின்றனர். லேட்டஸ்ட் தகவல்களின்படி முதலில் தீபாவளி பரிசாக கிடைக்கும் என்றும் பின்னர் சட் பூஜா பண்டிகையின் போது கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவ்விரு பெரிய பண்டிகைகள் முடிந்த பின்னரும் இதுவரை அரசு தரப்பிலிருந்து நல்ல செய்தி எதுவும் வரவில்லை. விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிஎம் கிசான் தவணை தொகை நவம்பர் முதல் வாரத்தில் வரக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஆவண சிக்கல்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போதே அல்லது இகேஒய்சி செய்யும் போதோ நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் உங்கள் தவணை தொகை தடைப்படும். விவசாயிகள் அனைவரும் தங்கள் இகேஒய்சி மற்றும் வங்கி ஆதார் இணைப்பு சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அரசு விரைவில் தவணை தொகையை விடுவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் இப்போ வந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது விவசாயிகளுக்கு மத்தியில் இப்போ ஒரு பெரிய ஏமாற்றமாகவே பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஸோ இப்போ எப்போ தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி, அதாவது நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் மத்திய அரசுலேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் தெரியப்படுத்தாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ வரக்கூடிய நாட்களில் இது சம்பந்தமான அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து இப்போ புதிய தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எனக்கு தெரிய வந்தால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.